செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கைது தொடர்பிலும் எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றத்திலே அவர் பிணைக்கான விண்ணப்பங்களுக்காக ரணில் சார்பான சட்டத்தரணிகள் தயாராகின்ற சூழ்நிலையில் எவ்வாறான ஒரு அரசியல் சூழ்நிலையை கடந்து செல்ல போகிறது என்பது தொடர்பில் தான் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்கள் தன்னுடைய வாதத்தில் மிகவும் பல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்ததோடு தன்னுடைய கருத்தின் முக்கியத்துவத்தையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். ரணிலின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன அவர்களும் ரணிலுக்கு எந்த வகையான பிணை வேண்டும் அந்த காரணங்களையும் அவரும் கூறியிருந்தார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லால்காந்தவினுடைய கருத்து, அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது சற்று ஒரு வித்தியாசமான அரசியல் சூழ்நிலை இருப்பது போன்றுதான் தென்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்களுடைய வாதத்தின் போது ரணிலின் தனிப்பட்ட பயணங்கள் உண்மையில் இடம்பெற்றது. செயலாளராக ஜனாதிபதியின் செயலாளர் அன்றைய நாட்களில் இருந்த சமன் எக்கநாயக்க அதற்கான ஒப்பங்களை இட்டிருக்கிறார் என்று கூறியதோடு சமன் எக்கநாயக்கவுக்கான பயணத்தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. யார்? திலிப்ப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல். அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் இன்னும் ஒரு தகவலும் வெளியாக இருந்தது. ரணிலின் வெளிநாட்டு பயணங்களுக்கு நிதி அளித்தது குறித்து முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாது மேலதிக விசாரணைகள் தொடர்வதாக இருந்தால் சமன் எக்கநாயக்க கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் சமன் எக்கநாயக்க கைது செய்யப்படுவாரா என்று எனக்கு தெரியாது என்று, அது நீதிமன்றத்தின் நடவடிக்கை தான் என்கின்ற வகையில் அவருடைய கருத்து இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 22ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். இங்கு மிக நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டியிருப்பது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரணிலின் தனிப்பட்ட பயணங்களுக்காக அன்றைய அவருடைய செயலாளராக இருந்த சமன் எக்கநாயக்க அனுமதி வழங்கியதை ஒப்புக்கொள்கிறார் என்கின்ற ஒரு கூற்றை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் பிணை மனு கோருகின்ற போது அவருடைய வாதமாக, அதாவது பிணை மனு வழங்கக்கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் திலிப்ப பீரிஸினுடைய வாதமாக இருந்திருப்பதானது, பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவருடைய கருத்தானது, பொது சொத்து சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் குற்றச்சாட்டுக்குள்ளாகினால் பிணை வழங்க முடியாது. சந்தேக நபர் பொது சொத்து சட்டத்தின் படிதான் பிணை வழங்குவதற்கு வாய்ப்பில்லை, பிணை வழங்க முடியாது என்கின்ற போது பிணை வழங்க விசேட சூழ்நிலை எதுவும் தெரியவில்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்காக பிணை வழங்குவதற்கான விசேட சூழ்நிலைகள் எதுவும் தென்படவில்லை. எனவே அவருடைய பிணையை நிராகரியுங்கள் என்று கூறியதுடன் இந்த வரிதான் இன்று சந்தேகத்தை எழுப்புகின்றது. மேலும் பலரை கைது செய்ய வேண்டும், தராதரம் பாராது முடிவை வழங்குங்கள் கனம் நீதிபதி அவர்களே என்று திலிப்ப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதன் போது குறுக்கிட்ட ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பு சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன அவர்கள் குறிப்பிடும் போது, ரணில் விக்ரமசிங்கவின் உடல் ரீதியான அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை குறிப்பிட்டதோடு அவருடைய பாரியாருக்கு இருக்கக்கூடிய நோய்களின் தேவை கருதியும் அவர் உடனடியாக அவருக்கு பிணை வழங்குங்கள் என்ற நீண்ட வாதத்தின் பின்னர் அந்த நிலைப்பாடு மாற்றப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், இப்போது எல்லோரும் கூறுவது போன்று 26ஆம் தேதி பிணை வழங்கப்படுமா வழங்கப்படாதா, பிணை வழங்கப்பட வேண்டும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு என்று அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனாலும் கூட அதற்கான சூழ்நிலையை தீர்மானிக்க போகின்றது இந்த வழக்கினுடைய தன்மையை முழுமையாக ஆராய்ந்து நீதிமன்றம் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான முடிவாக இருக்கின்றது. தனிநபர்களோ அல்லது அரசியல் பிரமுகர்களோ யாரும் எதனையும் கூறிவிட முடியாது. நீதிமன்றம் அந்த சூழ்நிலை கருதி முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது ஒருவேளை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் அவர்களின் வாதத்தின்படி, கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது எதிர்வரும் 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான பிணை வாய்ப்புகள் அரிதாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இறுதியாக கூறிய ஒரு வரிதான் மிக முக்கியமாக 26ஆம் தேதி பார்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பலரை கைது செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதோடு தராதரம் பாராது
முடிவை எடுங்கள் நீதிபதி அவர்களே என்று அவர் கூறிய போது, அண்மையிலே அமைச்சரவை எடுத்த முடிவுகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தராதரம் பாராது யாராக இருந்தாலும் அந்த முடிவுகளை எடுங்கள் என்கின்ற அடிப்படையில் திலீப பீரிஸினுடைய கருத்து அங்கு அர்த்தம் பட்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒருவேளை மீண்டும் ஒரு வாதம் அல்லது மீண்டும் ஒரு கருத்து நீதிமன்றத்திலே திலீப பீரிஸ் சார்பிலே வெள்ளிக்கிழமைய வாதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, பிணை மறுவை மீண்டும் வழங்காதீர்கள், இன்னும் பலரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அதி உச்சமான ஒரு வாதத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால் அவருடைய வாதமானது பொது சொத்து சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் பிணை வழங்க முடியாது என்கின்ற மிக மிக ஒரு முக்கியமான வாதத்திலே அவர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கான பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது அமைச்சர் KD லால்காந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கூற்றினை முன்வைத்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுவரை குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை, அவர் குற்றவாளியும் இல்லை, அவர் மீது இப்போது விசாரணைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் இப்போது இதில் முன்னர் குறிப்பிட்ட விடயம் 26ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்கள் தற்போது கவனம் செலுத்தியுள்ளனர். பொதுமக்களுடைய கவனம் இருக்கின்றது. பிணையில் விடுவிக்கப்பட்டால் மற்றும் எதிர்வரும் 26ஆம் தேதி சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அல்லது பிணை வழங்காமல் இந்த விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்துதல் என 2 சாத்தியமான வழிகள் உள்ளன. இந்த சட்ட நடவடிக்கைகள் தான் தலையிட மாட்டோம் என்றும் அத்தகைய தலையீடு பொருத்தமற்றது, தவறானது என்றும், மேலும் இந்த நேரத்தில் விஷயத்தை பற்றி விவாதிப்பது பொருத்தமற்றது. நீதிமன்றத்தில் இந்த நடவடிக்கை இருக்கிறது, எனவே வெளித்தளத்தில் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை விசாரிக்காதீர்கள் அல்லது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதித்துக் கொள்ளாதீர்கள் என்று அமைச்சர் KD லால்காந்த் குறிப்பிட்டதுடன், இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் லால்காந்த் அவர்கள் மிக நெருக்கமான ஒரு வரிகளை குறிப்பிடுகிறார். நீதிமன்றம் தொடர்பில், நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் அல்லது ரணில் விக்ரமசிங்கே தொடர்பில் நீதிமன்றம் முன்னெடுத்து வருகின்ற சட்ட வியாக்கியானங்கள் தொடர்பில் யாராவது விமர்சித்தாலோ அல்லது தலையிட்டாலோ, நீதிமன்றம் தலையிட்டால் அல்லது அத்தகைய அறிக்கையிடும் நபர்கள் குறித்து யாராவது முறைப்பாடு அளித்தாலோ, முறைப்பாடு என்றால் ஒரு சாதாரண பொது நபர் முறைப்பாடு அளித்தாலோ, நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் அந்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாயும். இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இப்போது நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு காவல் உத்தரவை அவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாகவே கையாள வேண்டுமே ஒழிய அரசியல் ரீதியாக யாரும் இதனை பயன்படுத்தாதீர்கள். அவ்வாறு பயன்படுத்தினால் ஒரு சாதாரண நபர் அந்த நபர்கள் குறித்து முறைப்பாடு அளித்தால் கூட நீதிமன்ற அவமதிப்பு என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் மீது கூட சட்டம் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அமைச்சர் லால்காந்த் அவர்கள் ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கின்றார். தயவு செய்து முன்பு போல் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அமைச்சர் போராட்டக்காரர்கள் கூறுகிறார். கடந்த காலங்களில் அறிக்கை வெளியிட்டது போன்று பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடாதீர்கள். லால்காந்த் அவர்களுடைய கருத்தானது, அவரும் அதனை மிக நுணுக்கமாக கூறுகிறார். 26ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்கள் தற்போது மிக மிக அவதானமாக இருக்கின்றார்கள். பிணையில் விடுவிக்கப்பட்டால் மற்றும் எதிர்வரும் 26ஆம் தேதி சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அல்லது பிணை வழங்காமல் அந்த விடயத்தை விசாரணைக்கு உட்படுத்துதல் என 2 சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, பிணை வழங்காமல் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் அல்லது பிணை வழங்கலாம். பொதுமக்கள் அவதானமாக இருக்கிறார்கள். திலீப பீரிஸினுடைய வாதமாக இருப்பது பொது சொத்து சட்டத்தின் கீழ் இவருக்கு பிணை வழங்கக்கூடாது, பிணை வழங்குவதற்கான விசேட தேவை அவரிடம் எதுவும் இருப்பதாக அறியப்படவில்லை. எனவே இப்போது இந்த 2 கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற போது ஒருவாறாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தான் இறுதி முடிவு செய்ய போகின்றது. அதே நேரம் 26ஆம் தேதி பிணை வழங்குவதில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கடுமையான எதிர்ப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒருவேளை 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் அந்த தகவல்களை மேற்கோள் காட்டி கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்னும் ஒரு விடயம் பிணை வழங்குவதில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் கூறப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணியல் சங்கத்தினுடைய சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும் அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயமும் பிணை வழங்குவதில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை அவரும் கூறுகின்றார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழங்கிய உத்தரவை பிற்போக்கானதாக மாற்றும் வகையில்
நாடாளுமன்றத்துக்கு வெளியே கருத்து வெளியிடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று சட்டத்தரணி உபுல் குமாரபெரும குறிப்பிட்டதுடன் இவ்வாறான அறிக்கைகள் பொதுமக்களின் அதிருப்தியை அதிகரிக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்கின்ற கருத்தையும் சட்டத்தரணி உப்புல் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய போது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அவ்வாறான ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செயல் உண்மையில் அவ்வாறானதல்ல. இந்த செயற்பாடு நீதித்துறை தொடர்பில் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்தியதாகவும் அரசியல் நலனுக்காக அந்த நிகழ்வை இடம்பெற்றதாக சமூகமயப்படுத்த முயல்வது தவறு என்றும் கூறுகின்றார். தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம், நீதிமன்றம் இந்த விடயத்திலே முழுமையாக கையாளுகின்ற போது ரணில் தரப்பில் அனுஜ பிரேமரட்ன அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள், நீதிமன்றத்தினூடாக இந்த விடயத்தை கையாள வேண்டுமே ஒழிய இது சாதாரண கைதாக அல்லது இது தடுப்பு காவல் கைதாக இருந்தால் அரசியல்வாதிகள் இந்த விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் இப்போது இருப்பது, இங்கு இருக்கக்கூடியது திலிப்ப பீரிஸ் அவர்கள் வலியுறுத்திய விடயம், அன்று வலியுறுத்திய விடயம், இன்னும் பலரை கைது செய்யப்பட வேண்டியிருக்கிறது, தராதரம் பாராது முடிவு எடுங்கள் என்று கூறினார். அதன் பின்னர் அமைச்சர் லால்காந்த குறிப்பிடுகின்றார், நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு உட்பட வேண்டாம், ஒருவேளை அதுவே 26ஆம் தேதி என்ன நடைபெறப் போகின்றது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலும் அது பிணையா பிணையில்லையா என்பதை நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தணியல் சங்கம் கூறுகின்றது. நீதிமன்ற அவமதிப்பை நோக்கி நகராதீர்கள், ஒருவேளை அதுவே ரணிலுக்கான பிணையை நிராகரித்து விடும் என்று கூறப்படுது. இவ்வாறாக ரணிலுக்கு பிணை வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்று பார்க்கின்ற போது இப்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எழுந்திருப்பதாகத்தான் சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எதிர்வரும் 26ஆம் தேதி உண்மையில் ரணில் விக்ரமசிங்க பிணை வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் கூறுகிறார்கள். காரணம், அவர் உடல்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் நோய்வாய்ப்பட்டிருப்பது, உடல்நிலையில் இருக்கக்கூடிய மாற்றம், அவருக்கு இப்போது உடனடியாகவே ஒரு ஓய்வு வேண்டும் என்கின்ற பல விடயங்கள், உயர் இரத்த அழுத்தம் என்று பல நோய்க்கூறுகள் கூறப்படுகிறது. அது அவ்வாறு இருக்க வைத்தியசாலை தகவல்கள் எவ்வாறு இருந்தாலும் சட்டத்தரணிகள், அதாவது அரசு தரப்பு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுடைய வாதமும் அமைச்சரினுடைய கருத்தும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கருத்தையும் பார்க்கின்ற போது ஒருவேளை பிணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 26ஆம் தேதி ரணில் தரப்பால் கோரப்படுகின்ற போது அரசு தரப்பு என்ன வகையான தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த போகின்றது, நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகின்ற போது மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தடுப்பு காவல் வழங்கப்படுமா அல்லது பிணைதான் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் நீதிமன்றத்தின் நடைமுறை அல்லது நீதிமன்ற கட்டமைப்புகளை பின்பற்றுமாறுதான் எல்லோரும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். லால்காந்தவாக இருக்கலாம், சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கலாம். எனவே இந்த விடயங்களை தேவையற்ற விதத்தில் பொதுத்தளத்தில் விவாத பொருளாக்கினால், ஒரு சாதாரண நபர் அவருக்கு முறைப்பாடு வழங்கினால் அவர் கைது செய்யப்படுவதற்கு அல்லது விசாரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக லால்காந்த் அவர்களுடைய கூற்றிருக்கிறது. எனவே என்ன இடம்பெறப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரணில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 26ஆம் தேதி வெளியில் வருவாரா அல்லது தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவு நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இப்போது செல்லுகின்ற போக்கை பார்த்தால் அந்த தடுப்பு காவல் உத்தரவு நீடித்து செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சமன் எக்கநாயக்கவனுடைய கைது எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுவாரா அல்லது அவர் கைது இல்லாமல் சாதாரணமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா? அவர் மீது பயணத்தடை விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதன் பின்னர் பார்க்கின்ற போது இந்த பயணம் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கூற்றும் மேலெழுந்திருக்கின்றது. எனவே ஒரு விசாரணை நிறைவு பெறாமல் நீதிமன்றத்தின் இறுதி முடிவு நீதிமன்றத்திடமே இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த பிணை வழங்குகின்ற விடயத்தில் நீதிமன்றம் தன்னுடைய நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற கருத்துத்தான் அமைச்சர் லால்காந்தவால் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நீதித்துறை இந்த விடயத்தில் தன்னுடைய கடமையை செய்கின்ற போது பொதுமக்கள் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் கருத்துக்களை பரிமாற வேண்டும் என்ற கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்படுகிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே தடுத்து வைக்கப்படுவாரா, வெளியே வருவாரா என்பதை நீதிமன்ற நடவடிக்கைகளூடாக பார்க்கலாம் என்கின்ற தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.